வி போர்ட் மாஸ். இதை பற்றி பார்ப்போம். இது கன்வென்ஷன், மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் ஒன்று பண்ணுங்கள், இதை சால்வ் பண்ணுங்கள் நான் சொல்கிறத. சால்வ் பண்ணுங்க. சேம் நம்பர், எல்லோரும் நீங்கள் அதானே சால்வ் பண்ணீங்க, ஒரே டிரான்சாக்ஷன் தான், ஃபங்க்ஷன் தான். பட் என்ன வருது, 27 வருது, 11 வருது, 10 வருது, 8 வருது. சரியா? இந்த பிரச்சனையை போக்குறது தான் உலகம் ஃபுல்லாக இருந்து எல்லா நாட்டோட ரெப்ரசன்டேட்டிவாக உட்காந்து முடிவு பண்ணுறாங்க, இந்த ஆர்டரில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது தானது இது வி போர்ட் மாஸ். வீணா வெனிக்குலன்னு அர்த்தம். அதாவது ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது, இது மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ எல்லாம் இருக்குது, மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, டிவிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. எங்கே சார் மல்டிப்ளிகேஷனே காணோம்? ப்ராக்கெட் இருந்தால் என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னையா? எல்லாம் இருக்குது. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை சார் சால்வ் பண்ணோம்னா இதை தான் சால்வ் பண்ணணும். மேலே கோடு போட்டிருக்காங்களே, இதை தான் சால்வ் பண்ணணும். 8 - 3 5 போட்டு -5, அதான் வெனிக்குலம் அப்படிம்பாங்க. ரெண்டாவது எதை சார் சால்வ் பண்ணால் ப்ராக்கெட்ஸ், என்னென்ன ப்ராக்கெட்டில் இருக்கோ அதெல்லாம் சால்வ் பண்ணணும். இல்லை ப்ராக்கெட்டில் ஒரு 3 டைப் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க, இதை சால்வ் பண்ணணும். ரெண்டாவது இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். மூணாவது இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் சால்வ் பண்ணி தான் அடுத்தது போகணும். ஆஃப் அப்படின்னா ஆர்டர். ஆர்டர்னா ஸ்கொயர், க்யூப்லாம் இருக்குல்ல, அது இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரி தான். ஸ்கொயர் ரூட் இருந்தால் அதை சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓகேவா? நம்ம இன்ஜினியர். ஓகேவா? அடுத்தது டினா டிவிஷன். என்னது தமிழில்? வகுத்தல். அடுத்தது இதெல்லாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் டிவிஷன் இருந்தால் அதை தான் சால்வ் பண்ணணும், வகுத்தல். இங்கே இருக்கா ப்ராக்கெட், அதெல்லாம் சால்வ் பண்ணி வந்தோடனே இந்த ப்ராசஸ் பண்ணணும். அப்புறம் எம்னா மல்டிப்ளிகேஷன், தமிழில் பெருக்கல். எஸ் அடிஷன், சாரி ஏ அடிஷன். அதுக்கப்புறம் தான் எதை சால்வ் பண்ணணும்? சப்ட்ராக்ஷன், கழித்தல். இந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம இப்போ போய் சால்வ் பண்ணுங்க, இதை இப்போ சால்வ் பண்ணுங்க எல்லோரும். இப்போ சால்வ் பண்ணி பாருங்கள். இதை இதில் எதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்? 2 × 5, அப்போ என்னது 10. அடுத்து எதை சால்வ் பண்ணணும்? 4. அப்போ என்ன வரும்? 14. அதுக்கப்புறம் -3. அப்போ என்ன வரும்? 11. 11 தான் கரெக்ட். ஓகேவா? சால்வ் பண்ணுவீங்களா? இதே மாதிரி ஃபாலோ பண்ணும் எல்லா இதுலையும். அடுத்து போகலாமா?
அடுத்து முக்கியமானது, இன்றைக்கி நாளைக்கு அது பார்த்தா பெரிய விஷயம், சாதாரண விஷயம். அதை நம்ம தவறாக பயன்படுத்திட்டு வந்தோம், மனப்பாடம் பண்ணி அதை மாற்றணும்.